ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவங்க பேசின உரையாடல் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக தற்போது ஒரு முக்கியமான வியூகம் வகுக்கப்பட்டதாகவும், இதற்காக கமல்ஹாசன் அவர்கள் நேரில் வந்து வீட்டிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோடு இணைவதாக அறிவித்தாங்க. கமல்ஹாசன் அவர்கள் தலைமையிலான மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்ததனை தொடர்ந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து பகுதிகளிலுமே கமல்ஹாசன் அவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. தேர்தலில் 40 தொகுதிகளிலுமே திமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் முழு ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்காங்க மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமல்ஹாசன் அவர்கள். சமீபத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வருவதனை ஒட்டி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து நேரில் ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்துகிறாங்க கமல்ஹாசன் அவர்கள். பூங்கத்தோடு நேரில் வந்த கமல்ஹாசன் அவர்களை பார்த்த உடனே முகமுழுக்க சிரிப்போடு பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவங்கள வரவேற்றாங்க. ஏற்கனவே மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக பல முக்கிய பிரமுகர்கள் காத்து கொண்டு இருந்த போதிலுமே அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களை உடனடியாக சந்தித்து சில நிமிடங்கள் அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுதான் அங்கே இருந்த அனைவருக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஒரு சீட் தருவதாக திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த வருகின்ற ஜூன் மாதத்தோடு 4 ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருவதனை தொடர்ந்து அவங்க மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. ஏற்கனவே இந்த 4 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்குமே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள் கடுமையான மோதல் வந்து நிலவி கொண்டிருக்கு. இதை அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில் பெரிய பிளவு ஏற்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்ததன் காரணத்தினால மு.க.ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசனிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுத்தபடி இந்த ராஜ்யசபா சீட்டை உங்களுக்கு கொடுப்பதில் கொஞ்சம் சிக்கல் வந்து இருக்குது. அதன் காரணத்தினால இந்த ஒரு சீட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்காம 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு அதிகமான தொகுதிகளை வந்து ஒதுக்குறோம், இதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்க, இந்த முடிவை நாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து சிரித்த முகத்தோடு கமல்ஹாசன் அவர்கள் கிளம்பியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பேசி அதற்கு அவங்க சம்மதமும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது திமுக சைடில் ஒரு முக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுது. ரொம்பவே சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நாம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிப்பதான் நம்மளுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷமடைந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்தலில் உங்களுடைய கட்சிக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி தருவதாக அவங்க வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.